சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சமூக ஊடகத்தில் இப்போ ஒரு சில நாட்களாக ஒரு பெண்மணி சம்பந்தமான வீடியோக்கள் பரவலாக பேசப்படுகிறது. இதில் அந்த பெண்மணிக்கு எதிராக பலரும் கருத்து சொல்கிறார்கள், அதே மாதிரி ஆதரவாகவும் ஒரு சிலர் கருத்து சொல்கிறார்கள், சட்ட ரீதியாகவும் கருத்து சொல்கிறார்கள், சட்ட ரீதியற்ற முறையிலும் கருத்து சொல்கிறார்கள். இந்த பிரச்சனை எங்கே தொடங்கியது, இதுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்கப்புறமாக என்ன நடக்கும் அப்படி என்ற விஷயம் என்னுடைய பார்வையில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை கருத்துல சொல்லுங்க. நான் சொல்றதுல தவறுகள் பிழைகள் இருக்கின்ற பட்சத்தில் அதை நீங்க எனக்கு சுட்டி காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சம்பந்தமாக அல்ல இந்த சமூக ஊடகங்கள்ல ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பர்சனல் விஷயத்தை, அதாவது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய தனிப்பட்ட விஷயத்தை சமூக ஊடகங்களில் இருக்கின்ற எல்லோரும் கதைப்பது சரியானதா தவறானதா அப்படின்றதை நீங்க என்னோடு கொமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் உங்க தோழன் ரதன். என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த ஒரு வாரம் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சமூக ஊடக பரப்பில் பரவலாக பேசப்படுகின்ற விடயம், நோர்வேயை சேர்ந்த பெண்மணி ஒருவர் சமூக ஊடகத்தில் தன்னை பிரபல்யமாக காட்டிக்கொண்ட நபர் ஒருவர் சம்பந்தமான விடயம் தொடர்ச்சியாக பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இதுல அந்த பெண்மணி மீது எதிர்ப்புள்ளவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள், அந்த பெண்மணிக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்டாக் தளங்கள்ல பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பெண்மணியினுடைய புகைப்படங்களை போட்டு ஆதரவாகவும் எதிராகவுமே கருத்துக்கள் சொல்கிறார்கள். சரி, இப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் கால் பண்ணி நம்மளை திட்டுறாங்க. அண்ணன் நீ கருத்து சொல்லலையா, நீ கருத்து சொல்லலையா, நீ என்ன நினைக்கிற இதை பற்றி கருத்து சொல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொமெண்ட்ல திட்டுறாங்க, வாட்ஸ்அப்ல திட்டுறாங்க. சரி, நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றேன். நீங்க ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது. சரி, இந்த விடயம் சம்பந்தமாக ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த நோர்வே சேர்ந்த பெண்மணி இப்பொழுது காதலிக்கிறேன் என்கின்ற சொல்கின்ற நபரினுடைய மனைவியினுடைய ஒலி பகிர்வில் இருந்துதான், அதாவது குரல் பகிர்வில் இருந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. அதுல அந்த குறிப்பிட்ட பெண்மணி சொல்கின்ற விடயம், இந்த குறிப்பிட்ட நபரோடு கடந்த ஒரு சில மாதங்களாகத்தான் இந்த பெண்மணிக்கும் அந்த தன்னுடைய கணவருக்கும் இடையில நட்பு ரீதியான தொடர்பு வருகிறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய பகுதிகளில் ஏதாவது கஷ்டப்பட்டிருப்பவர்களை அவர்களுக்கு உதவி செய்கின்றதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்புகள் வருகிறது. அதுக்கப்புறமாக தனக்கு ஒரு தனிப்பட்ட தேவை வருகிறது, அந்த தேவைக்கும் அந்த குறிப்பிட்ட பெண்மணி உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக தங்களுக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையிலான நெருக்கங்கள் கூடுகிறது அப்படின்னு சொல்லியும், நெருக்கங்கள் கூடியது மட்டுமில்லாமல் தானும் தனிப்பட்ட ரீதியில் அந்த பெண்மணியோட கதைக்கிறது, தன்னுடைய கணவர் தனிப்பட்ட ரீதியில் கதைக்கிறது, தன்னுடைய பிள்ளை கதைத்தது, இப்படியான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட பெண்மணி என்னுடைய அந்த கணவர், அதாவது இந்த நோர்வே சேர்ந்த பெண்மணி இப்பொழுது தன்னுடைய காதலன் என்கின்ற சொல்கின்ற அந்த ஆண் நபர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்கு நாடொன்றில் பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. அதுல இந்த பெண்மணி அங்கே போய் தனிப்பட்ட ரீதியில தொடர்புகள் எடுத்தமை, இதனாலதான் இந்த பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக வருது. இது சம்பந்தமாக அந்த நபரினுடைய மனைவி சொல்கின்ற விடயம் தங்களோடு இவர் அண்மை காலங்களாக பழகி கொண்டிருக்கிறார் அப்படி என்றதை தாண்டி இப்பொழுது இருவருமே கணவன் மனைவி அல்லது கணவன் மனைவி உறவுக்குள்ள சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, தன்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, தான் அந்த நபரனுடைய பேரை சொல்லி நான் கதைக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை அந்த பெண்மணி பகிர்ந்திருந்தாங்க. இதை நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. அதனை தாண்டி அந்த குறிப்பிட்ட நோர்வே பெண்மணி மீண்டும் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையும் தன் பக்கத்தை சாதகமாக்கி கொண்டு தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு 3 பிள்ளைகளை பெற்ற ஆண் என்று சொன்னா காதலிக்க கூடாதா, அல்லது எனக்கென்ற ஒரு ஆசா பாசங்கள் வரக்கூடாதா, நான் விரும்பியதை செய்யக்கூடாதா, அது பண்ணக்கூடாதா, இது பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாதா, இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்ற
தன்னுடைய கருத்தையும் வந்து அவங்க வைக்கிறாங்க. நீங்க கிட்டத்தட்ட அது நான் நினைக்கிறேன் 15,000 பேருக்கு மேல அந்த குறிப்பிட்ட அந்த நோர்வே பெண்மணியினுடைய வீடியோவை பார்த்த விஷயங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்று வந்து இந்த 2 பெண்களுக்கும் இடையில நடுவில் இருந்து அல்லோல கல்லோலப்படுகின்ற சவுதி கட்டாரில் இருக்கின்ற அந்த ஆண் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்ட தன்னுடைய மனைவி, அதாவது வந்து இலங்கையில் இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற தன்னுடைய மனைவி மீது அத்தனை குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. தன்னுடைய மனைவி மீது அந்த பிள்ளை, இந்த பிள்ளை, அது பிள்ளை, இது பிள்ளை, அப்படி பண்ணினாய், இப்படி பண்ணினாய், காசு வாங்கினாய், நீ வந்து என்ன மருந்து போட்டாய், அது மட்டும் இல்லாமல் போதை வஸ்து வந்து இந்த வீட்டில் இருந்தது, நீயும் போதை வஸ்துக்கு அடிமையானா, எனக்கும் போதை வஸ்து தந்தாய், இப்படி நிறைய விடயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட நபரும் வந்து தன்னுடைய வேலைவழியில சொல்லி இன்று வீடியோ போட்டிருந்தார். இது வந்து நிறைய விடயங்கள் பகிரப்பட்டிருந்தது, நிறைய விடயங்கள் நிறைய ஊடகங்கள்ல இது ஒரு பேசுபொருளாக இருந்தது. என்னென்னு சொன்னா தமிழர்களிடையே வந்து இந்த இப்படியான ஒரு விஷயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப அண்மை காலங்களாக சமூக ஊடக பரப்பில் வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. சரி, இந்த 3 பேருடைய விஷயங்களையும் வைத்துக்கொண்டு நான் என்னுடைய விஷயம் என்னுடைய பார்வையில வந்து நான் ஒரு முடிவுக்கு வரலாம், அல்லது வந்து நான் ஒரு என்னுடைய கருத்தை, என்னுடைய பகுதி கருத்தை வந்து நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து இந்த குறிப்பிட்ட நோர்வேயை சேர்ந்த பெண்மணி செய்தது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய மாபெரும் தவறு. என்ன காரணம்னு சொன்னா, குறிப்பிட்ட அந்த ஆண் நபர் என்னும் விவாகரத்து எடுக்கல. அந்த குறிப்பிட்ட ஆண் நபர் வந்து பழைய மனைவியிடமிருந்து விவாகரத்து எடுத்துவிட்டு அதுக்கப்புறமாக இவரோடு தொடர்பு கொண்டு அதுக்கப்புறமாக இவரை திருமணம் செய்து கொள்வதோ அல்லது வந்து இவரோடு திருமணம் இல்லாத இன்னொரு வாழ்க்கையை வாழ்வதோ அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வந்து அந்த நோர்வே சேர்ந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தான் இந்த சமுதாயத்துக்கு வந்து கருத்துக்கள் சொல்கிறேன், இல்லது இந்த சமுதாயத்தை நான் திருத்துகிறேன், அது இந்த சமுதாயத்தை நான் வழி நடத்துகிறேன், அல்லது இந்த சமுதாயத்துக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்படி சொல்லி கொண்டு வந்தவர் தன்னுடைய காலையில எழுந்து காலை கடனில் இருந்து இரவு படுக்கைக்கு போவது வரையிலான அத்தனை விஷயங்களை வீடியோவாக போட்டுக்கொண்டு தன்னை இந்த ஊடகங்கள்ல அல்ல சமூக ஊடகங்கள்ல தன்னை ஒரு பிரபலமான நபர் என காட்டிக்கொண்ட நபர் இப்பொழுது வந்து இப்படியான ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அவருடைய பேரையும் பழுதாக்கி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆணினுடைய பேரையும் பழுதாக்கி, அந்த ஆணினுடைய மனைவியினுடைய பேரையும் வந்து பழுதாக்கி இருக்கிறார். அப்படின்றதுல என்னுடைய கருத்தாக அது இருத்தான் இருக்கிறது. இதை தாண்டி இந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து இன்னொரு விடயத்தை வந்து யோசிக்காம செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, தனக்குன்னு சொல்லி 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் வந்து தாயோ தந்தையோ அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதனை விடுத்து இப்படி வந்து தாய் தந்தைகள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இல்லாமல் இப்படியான தவறான வழிகளில் இதனை செய்தால் நாளை அந்த பிள்ளை உங்களை முன்மாதிரியாக பார்க்காமல் அதே மாதிரி அந்த பிள்ளையும் அதே தவறைத்தான் விடும் அப்படின்றதுக்கு வந்து மாற்றுக்கிறதுல இதுக்கு அண்மையில யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியனுடைய மகளினுடைய பகிர்வுகளில் வந்து இந்த விஷயத்தை தான் சுட்டி காட்டுறாங்க. தாய் தந்தை விட்ட பிள்ளைகளை தான் பிள்ளைகள் விட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை இங்க சுட்டி காட்டுறான். சரி, இந்த விஷயம் எப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட ஆண், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 பெண்களுக்கு இடையில இருக்கின்ற ஆண் நபர் ஒரு அளவுக்கு யோசித்திருக்கணும். தான் தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, தன்னை நம்பி 3 பிள்ளைகள் இருக்கிறது, தனக்கும் மனைவிக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை இது போய்கொண்டிருக்குன்னு சொன்னா, ஒன்றில் மனைவியை விவாகரத்தை எடுத்து விட்டு அதுக்கப்புறமா போயிருக்கலாம். அதனை விடுத்து மனைவியினோட பிரச்சனைன்னு முடிக்கல, அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள இன்னொரு பெண்ணினுடைய பிரச்சனையை வந்து இதுக்குள்ள பூத்துறாரு. இதுல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் முடியல ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கு இடையில இந்த பெண்மணி, அதாவது வந்து இந்த ஆணினுடைய மனைவி வந்து அவர் வந்து ஒரு காசு பே என்று சொல்லி இவர்கள் சொல்றார்கள். காசு வாங்கினா அவள் அந்த நோர்வே பெண்ணிட காசு வாங்கினான்னு சொல்றாங்க. அதே மாதிரி தன்னிட காசு வாங்கினு சொல்றாங்க. நோர்வே பெண் சொல்றார் தான் இவர் கஷ்டப்படுறான்னு சொல்லி தன்னுடைய பேங்க் அட்டையில கொடுத்தோன்னு சொல்லி இப்படி நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ள போகிறது. இதுல வந்து நாங்கள் இந்த இலங்கையிலிருந்து மட்டக்களப்பை சேர்ந்த அந்த பெண்மணி செய்த பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, தனக்கும் கணவருக்கும் இடையில இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து சுமூகமாக பேசி தீர்க்காம இதை வந்து சமூக ஊடகங்களில் கொண்டு வந்தது பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதுல கருத்து முரண்பாடுகள் 1000 இருக்கலாம். இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கலாம். ஒரு போலீஸில் வழக்கு போட்டு அதுக்கப்புறமாக
நீதிமன்றத்துக்கு சென்று பிடிக்கலைன்னு சொன்னால் பிரிந்து வாழ்வது, அதுக்கு மட்டுமில்லாமல் இந்த பிள்ளைகளுக்கான ஜீவனாம்சம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அதனை கடந்து இதை வந்து சமூக ஊடகத்துகளை கொண்டு வந்து இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னும் ஒரு ஊகம், நான் யோசிக்கிற விஷயம், நீங்கள் யாராவது யோசிச்சீங்களா இல்லையா தெரியாது, கமெண்ட் பண்ணுங்க. இந்த குறிப்பிட்ட அந்த மத்திய கிழக்கு நாட்டில் வாழ்கிற இந்த ஆண் நபர் அவருடைய அடுத்த கட்ட நோக்கம் ஐரோப்பா நாடொன்றுக்கு வருவதற்காக இந்த நோர்வேயை சேர்ந்த பெண்மணியை யூஸ் பண்ணுகிறாரா அப்படி என்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம் சொன்னால், இங்கே நீண்ட காலமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு இந்த ஐரோப்பிய நாடுகளில் சிங்கிள் மதர், அதாவது என்ன சொல்றது, தனிநபராக வாழ்கின்ற இந்த பெண்களை காதல் வயப்படுத்தி, அதுக்கப்புறமாக காம வயப்படுத்தி, அதுக்கப்புறமா அவர்களுடைய நிர்வாண புகைப்படங்களை எடுத்து அதனை வைத்து பிளாக்மெயில் பண்ணி அதனூடாக இங்கே புலம்பெயர் நாடுகளுக்கு வந்து விசா எடுத்துட்டு அதுக்கப்புறமா கேவட்டிட்டு போன நிறைய பேர் வந்து இங்கே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இவ்வாறான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. இங்கே புலம்பெயர் நாடுகளை வந்து அதுக்கப்புறமா விட்டுட்டு போயிட்டு அந்த பெண்கள் இப்பொழுது வந்து தங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டு, முதல் கணவனுடைய பிள்ளைகள் இப்போவே இந்த இன்னொரு கணவன் வந்து அந்த கணவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கின்ற விஷயங்கள் இங்கே நிறைய இடம்பெற்று கொண்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் கூட இந்த நபர் வந்து இவ்வாறான வேலைகளை செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து அவரும் அவருடைய மனைவியும் போட்ட இது ஒரு நாடகமாக கூட இந்த விடயம் இருக்கலாம். இது இப்படித்தான் இது நடக்கும் அப்படின்னு தெரியவில்லை. இதில் இன்னொரு விஷயத்த இந்த குறிப்பிட்ட அந்த ஆண் நபர் சொல்லியிருந்தார், எல்லாருமே நான் தங்கள் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் வந்து நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சு இங்கே சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற விஷயங்களுக்கு வந்து வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு என்ன சொல்ல போலீஸார் வந்து உடனடியாக அந்த பதிவுகளை நீக்கிவிடத்தான் சொல்லுவாங்களே ஒழிய வேறு எதுவுமே சொல்ல போகிறதில்லை. அதை விட சமூக ஊடகத்தில் நீங்கள் பொது வழியில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்றீங்கன்னு சொன்னால் இதுக்கான கருத்துக்களை சொல்வதற்கு எல்லாருக்குமே சுதந்திரம் உண்டு. உங்களோட வீட்டு பிரச்சனை உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது இன்னொரு மூக்கை நுழைத்தால் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வெளியில் வந்து 4 பேருக்கு முன்னால் வந்துட்டேன்னு சொன்னால் இங்கே யாருமே எதுவுமே செய்ய முடியாது என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. அதனால இந்த விஷயங்கள் வந்து இப்படித்தான் நடக்கும். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஊகம் இதுதான். அதாவது இந்த குறிப்பிட்ட ஆண் நபர் வந்து வெளிநாட்டுக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவதற்கு இவருக்கு பணம் தேவை. அதற்கு பகடக்காயாக இந்த பெண்மணி, நோர்வே பெண்மணியை பாவித்திருக்கிறார் அப்படி என்ற ஒரு நோக்கம், ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. பாப்பம் இது எங்க போய் முடிகிறது அப்படின்றத. கனகாலம் இல்லை, இது டக்குன வழியில வந்த பிரச்சனை. கொஞ்ச நாளைக்குள்ள இதுக்கான முடிவு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த விடயம் சம்பந்தமாக இனி வந்து நான் கருத்து சொல்றதுக்கு ஐடியா இல்லை, என்னுடைய மனசுல பட்டதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நன்றி.